பாரதிய ஜனதா கட்சியின் ஆன்மீக மற்றும் கோயில் மேம்பாட்டு பிரிவு சார்பாக 10 நாட்கள் சண்டிக்கும் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் இயங்கி வரும் ஆதிசங்கர கோசோலை சார்பில் காசி, அயோத்தி, நேபாள் ஆகிய பகுதிகளில் ஏகாதேச ருத்ரஹோமம் நடத்த உள்ளனர். பாரதிய ஜனதா கட்சியின் ஆலயம் மற்றும் மேம்பாட்டு பிரிவு கோட்ட செயலாளர் மணிகண்டன் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வரும் நிலையில் இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். தமிழ்நாட்டில் ஆன்மீக ஆட்சி, ஆன்மீகம் சார்ந்த நிகழ்ச்சிகள் தமிழகத்தில் நடைபெற வேண்டி இந்த 10 நாட்கள் சண்டிகுமம் நடத்த உள்ளதாக தெரிவித்த அவர், இந்த முறை 144 ஆண்டுக்கு ஒருமுறை வரக்கூடிய கும்பமேளாவில் தீர்த்தத்தில் நீராடுவதுடன் சண்டிகுமம் செய்யும் போது மேலும் சிறப்பாக இருக்கும் என்று கூறினார். சைத்திர நவராத்திரி விழா மகரிஷி தேவர்களினால் கொண்டாடக்கூடிய விழா என்றும் 10 நாட்கள் நடைபெறும் இந்த சண்டிகோமத்தில் 9வது நாளில் ஸ்ரீ ராமநவமி வரும் அன்றைய நாள் அயோத்தி சென்று வர உள்ளதாக தெரிவித்தார். தமிழகம் ஆன்மீகத்திற்கு பெயர் பெற்ற பூமி என்றும் அதை மீண்டும் ஆன்மீக பூமியாக மாற்றும் வகையில் இந்த பூஜைகள் அமைய உள்ளதாக தெரிவித்தார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஓல்டன் டேஸ்ல ஒரு நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா பல யாகங்களை பண்றது ஒரு வழக்கமா இருந்தது. ஸோ இந்த மாதிரி யாகங்கள் இந்த மாதிரி முக்கியமான ஒரு புனித ஸ்தலங்கள்ல பண்ணும்போது அதோட நன்மைகள் அந்த நாட்டுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ நாங்கள் ஒரு ஆன்மீக ஆட்சி வேண்டி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு ஆன்மீக ஆட்சி வேண்டி நாங்கள் இந்த வேள்வி பண்ணுறோம். இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆன்மீக ஸ்தலங்களும் திரும்பி வளம் பெற்று நம்ம தமிழ்நாடு எப்படி ஆன்மீகத்துக்கு ஒரு பேர் போன பூமியாக இருந்ததோ அதே மாதிரி திரும்பியும் இது ஒரு ஆன்மீக பூமியாக வரணும் அப்படிங்கிறத பிரார்த்திச்சு நாங்கள் இந்த பூஜைகளை செய்கிறோம். நாங்கள் காட்பாடி அடுத்த பிரம்மபுரம் பகுதியில் ஆதிகேசவர் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பிரம்மபுரம் பகுதியில் ஆதிகேசவர் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பனை மரங்கள் உள்ளது. இங்கு திடீரென தீப்பற்றியதால் 50க்கும் மேற்பட்ட பனை மரங்கள் மற்றும் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம், மாட்டுக்கொட்டாய் உள்ளிட்டவைகள் எரிந்து சேதமாக்கியது. தகவல் அறிந்து அங்கு சென்ற காட்பாடி தீயணைப்புத்துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த நிலையில் தீ விபத்து குறித்து காட்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நூறு நாள் வேலை திட்டத்தை ஒழிப்பதை பாஜகவின் திட்டம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ விமர்சித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்து சிலர் வென்றுள்ளனர், பலர் தோற்றுள்ளனர். அதை தேர்தல் களம்தான் முடிவு செய்யும் என்றும், சினிமாவில் இருப்பவர்கள் அரசியலுக்கு வரும்போது அவரை பார்க்க கூட்டம் கூடும், அதை வைத்து நாம் அவருக்கு செல்வாக்கு இருப்பதாக கூறிவிட முடியாது என்று கூறினார். மேலும் திமுகவுக்கும் தனக்கும் தான் போட்டி என்று விஜய் கூறியிருப்பது அவரது கருத்து என்றாலும் மக்களின் ஆதரவு யாருக்கு என்பதை தேர்தல் களம்தான் தீர்மானிக்கும் என்று பதில் கூறிய அவர், தொகுதி மறுசீரமைப்பு, மும்மொழி கொள்கை இரண்டும் தான் தற்போதைக்கு முக்கிய பிரச்சினைகளாக உள்ளன. தொகுதி மறுசீரமைப்பால் தொகுதிகளின் எண்ணிக்கை குறையாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் கூறுகிறார். அதே நேரம் நாம் முன்வைக்கும் கேள்விக்கு தற்போது வரை உள்துறை அமைச்சரும் பாஜக மாநில தலைவரும் பதிலளிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். யார் முதல்வர் என்பதை தீர்மானிப்பது மக்கள். தேர்தலுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கருத்து கணிப்பு, ஒரு ஊடகம் சொல்றதை வச்சு அதை தீர்மானிக்க முடியாது. பல நேரங்களில் இது மாதிரி தவறான தகவல்களை திட்டமிட்டு தேர்தலுக்கு முன்னாடி இது பரப்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் யார் மேலே ஜனங்க யார் மேலே அனுமானம் வச்சுருக்கிறாங்க, யார் வரணும்னு நினைக்கிறாங்கிறது தேர்தல் தான், மக்கள் களம் தான் முடிவு பண்ணும். அதே மாதிரி 2026 தேர்தல் அதாவது ஆளும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தான் போட்டிங்கிறது சகோதரர் விஜயுடைய அவருடைய அறிக்கை, அவருடைய பேச்சில் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதையும் பொறுத்தவரைக்கும் மக்கள் ஆதரவு யாருக்கிட்ட இருக்குங்கிறது தேர்தல் களம் தான். இது வரைக்கும் அவர் எந்த தேர்தலையும் சந்திக்கல. அவர்
நாடு முழுவதும் 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதியை தொடர்ந்து குறைத்து ஒரு கட்டத்தில் அந்த திட்டத்தை அகற்ற வேண்டும் என்பதுதான் மத்திய அரசின் திட்டம் என்றும் தமிழகத்தில் குற்ற செயல்கள் அதிகரித்திருப்பதாக ஜி.கே. வாசன் உள்ளிட்ட பாஜக கூட்டணியினர் கூறுகின்றனர். ஆனால் மத்திய அரசின் தேசிய குற்ற ஆவண காப்பக புள்ளி விவரத்தின்படி பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில்தான் அதிக அளவில் குற்றங்கள் நடைபெறுவதாக கூறினார். எந்த ஒரு கட்சியையும் அழித்து பாஜக வளராது என்று அதன் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, அதிமுகவுடன் பாஜக கூட்டணி குறித்து கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என்றும் தன்னுடைய நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் கிடையாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் திரைமறைவில் யாரையும் சந்தித்து பேச வேண்டிய அவசியம் பாஜகவிற்கு இல்லை என்று விளக்கம் அளித்த அவர், காங்கிரஸ் போன்று டெல்லியில் அமர்ந்து தமிழக அரசியலை என்றைக்கும் பாஜக கட்டுப்படுத்தாது என்று கூறினார். கருத்து கணிப்பில் கூட முதலமைச்சர் ஸ்டாலின் முதன்மை பெறவில்லை, மக்கள் ஆதரவு அவருக்கு குறைந்து வருகிறது என்று தெரிவித்தார். மேலும் பாஜக எந்த ஒரு கட்சியையும் அழித்து வளராது என்று கருத்து தெரிவித்த அவர், தவிக தலைவர் விஜய் மற்றும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுவதில் அரசியல் காரணம் இல்லை என்றும் திமுகவை கொள்கை ரீதியாக பாஜக எதிர்க்கிறது என்று குறிப்பிட்டார். விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த காரணத்திற்காக இல்லை, அப்போ பாஜகவும் அதாவது மத்திய ஆளுகின்ற ஆட்சியும் விஜய் அவர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட உடன்படிக்கை இருக்கா? இல்லை. அவர் பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஆக்ரோஷமான கருத்துக்களை வைக்கிறாரு, பதிலுக்கு நாங்கள் வைக்கிறோம். அதனால் இந்த செக்யூரிட்டிக்குள்ளே நான் போக விரும்பலைங்க. நான் எல்லாருக்குமே தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்தை பாருங்கள், நமக்கு நேர் எதிர்க்கட்சிகளாக இருந்தவங்களுக்கு முதல்ல NSGலாம் இருந்துச்சு, நேஷனல் செக்யூரிட்டி கார்டு. இப்போ அது CRPF மாறிடுச்சுங்கண்ணா. நம்மை பொறுத்தவரை மாநில அரசு ஒருத்தருக்கு செக்யூரிட்டி கொடுக்க தவறும் பொழுது மத்திய அரசு ஸ்டெப் இன் பண்ணுறாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேங்க. மாநில அரசினுடைய ஸ்டேட் செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்குது, ADG, INT, லா அண்ட் ஆர்டர்லாம் அதில் இருக்காங்க. அவர்கள் முறையாக கொடுக்கும் பொழுது அதில் எங்கேயுமே விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதனால் மத்திய அரசு யாராச்சும் ஒருத்தர் கொடுக்குறாங்க, அதில் ஒரு அரசியல் காரணம் அப்படின்னு யாராச்சும் கற்பிக்க நினைத்தால் அதை நான் இந்த நேரத்தில் மறுக்கிறேன். அண்ணா, பதட்டமான சூழலில் இந்தியாவை வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவின் நோக்கமாக உள்ளது என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். அரியலூர் மாவட்ட திமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் சிவசங்கர், தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் இதுவரை பிரதமர் மோடியும் பாஜக தலைவர்களும் ஒரு தெளிவான அதிகாரப்பூர்வமான பதிலை வெளியிடவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் எதையாவது ஒன்றை அறிவித்து பதட்டமான சூழலில் இந்தியாவை வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவின் நோக்கமாக உள்ளது என்று குற்றம் சாட்டிய அவர், தமிழில் உயர்கல்வி படிப்புகள் கொண்டு வருவோம் என்று கூறுவது மக்களை தொடர்ந்து ஏமாற்றும் செயலாகவே உள்ளது என்று தெரிவித்தார். மறுசீரமைப்பு என்ற பெயரிலே தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவத்தை குறைத்தால் எந்த அளவிற்கு அவர்களுடைய நடவடிக்கை இருக்கும் என்பதை கூறுவதற்கு தான் இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இது குறித்து ஒரு சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். ஏதோ நேற்றைக்கு தான் இந்த பிரச்சனையை அவர்கள் எழுப்பவில்லை. சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பல்வேறு மக்கள் மன்றங்களில் தொடர்ந்து இந்த கருத்தை அவர்கள் வலியுறுத்தி தான் வருகிறார். இப்பொழுது அதற்கான காலகட்டம் நெருங்குகின்ற நிலையில் இந்தியாவில் இதுபோல பாதிக்கப்பட்டிருக்கின்ற மாநிலங்களுடைய கருத்தை ஒருமித்த கருத்தாக கொண்டு வந்து அந்த குரலை ஓங்கி ஒலிக்க செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டிருப்பதால் தான் மீண்டும் மீண்டும் மக்கள் மன்றத்திலே இந்த செய்தி எடுத்து வைக்கப்படுகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.